ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவண பாபாஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கி ஆன்மீகம் அறிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரத சப்தமை பற்றி பார்க்க போகிறோங்க. லக்ஷ்மீ பிரதிஷ்டதாங்காய பிரகலாதாக்லாதகாரணி பாடலாத்ருநிவாசாய ஸ்ரீ பிரசம்மாய மங்கலம். ரவண பவச யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இங்க கேட்டாப்புல ரத சப்தமி விசேஷமான ஒரு நாள். சூரிய பகவானுடைய விசேஷங்கள் ஏற்கனவே தையில நம்ம சூரிய பகவானை சேவிக்கிறோம். திருப்பி ரத சப்தமி திருப்பி எப்படி ஒன்று சூரிய பகவான்னா சூரிய பகவான் வந்து அவர் கிரகாச்சாரங்கள்ல ஒரு ஒரு மாசத்திற்கு ஒரு ஒரு ராசி 12 ராசியில ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு இதுல சஞ்சாரிக்கிறார். அவர் எந்த மாசத்துல எந்த ராசியில போறாரோ அந்த ராசி வந்து அந்த மாசத்துக்கு சித்திர மாசமா மேச மாசம் அப்படின்னு சொல்லுவோம். வைகாசின்னா ரிஷப மாசம் வந்து ஒரு ஒரு மாசம் வச்சு மார்கழியில தனுர் மாசம் சொல்லுவோம். அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். தை மாதத்துல மகர ராசியில வர மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம். அதுல தெற்குல இருந்து வடக்கு நோக்கி சூரிய பகவான் நகர்ந்து வர நம்ம நிறைய பேர் அது யோசிப்போம். சில நாட்கள் நம்ம வீட்லயே இந்த பக்கம் நேல் அடிக்கும், செவத்துல இந்த பக்கமா நேல் வரும். அது எப்படி நம்ம யோசிப்போம். ஏன்னா பகவானுடைய சுழற்சி, அந்த சூரிய பகவானுடைய ஒரு ஒரு அந்த பிரதட்சணம் இதுல தெற்கில இருந்து வடக்கு நோக்கி வருகின்றார். வடக்கு நோக்கினா அந்த பக்கத்துல சூரியனை வரைச்சு அந்த ரத சப்தமி அப்படின்ற நாள்ல வந்து சூரிய பகவான் அவதார தினம்னு சொல்றேன். அது அதிதி காஷிபர் அவர்களுக்கு புத்திரனாக அப்புறம் சூரிய பகவான் வந்து அவதாரம் பண்ண அந்த இதுல ரதசப்தமிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, கோவில்ல பாத்தீங்கன்னா பழைய காலத்து கோவில் ஜன்னல் அமைப்புகள்லாம் சூரிய பகவானுடைய கதிர்கள் வந்து அந்த சன்னிதானத்துல இருக்க மூலவர் சிங்கப்பெருமா கோவில் பாத்தீங்கன்னா அங்கேயும் உண்டு. மூலவர் சன்னிதானத்துல வந்து அவர் திருவடியில வந்து அந்த வெயில் வந்து படும். இப்ப சில கட்டிடங்கள் வெளியில் எழுப்புறதுனாலையும் சில அந்த நிகழ்வுகள் நம்ம சேவிக்க முடிவதில்லை. ஒரு 6:30 மணி அளவிலே சூரிய உதயம் 6 மணிலேருந்து 6:30 கொஞ்சம் உயரத்துல வந்த உடனே கோவில் சந்நிதி உள்ளேருந்து முதல் வாசப்படியிலேருந்து அட்லீஸ்ட் குலசேகரப்படி வரையுமாவது சில கோவில வந்து சூரிய கதிர்கள் வந்து சன்னிதியானத்து கர்ப்பகிரத்து உள்ள வந்து பண்ற போல இருக்கும். சன்னதி எங்கேயோ இருக்கும், அது போலதான் கட்டியிருப்பாங்க. ஜன்னல் வந்து முன்னாடி வந்து முன் மகாமண்டபத்துக்கு மேல இருக்க ஒரு துவாரம் வச்சிருப்பான். பழைய கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் உண்டு. அந்த நாள் ரத சப்தமி அப்படின்ற நாள அந்த நாளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். மற்ற நாள்ல வராது. அந்த நாள்ல வந்து கதிர்கள் வரும். அது எவ்வளவு பெரிய விசேஷம் இல்லையா? விஞ்ஞானத்துல எவ்வளவு கண்டுபிடிக்கலாம். நம்ம அந்த இதுல இதை பத்தி ஆராய்ச்சிகள் நிறைய பண்றோம். எப்படின்னு சூரியன் ஒளியோட கதிர்கள் நகருகின்ற பொழுது அந்த நேர்கோட்டில் வருகின்ற நாட்கள் அந்த ரத சப்தமி கர்ப்பகிரகத்துள்ளே வர்றது அவ்வளவு தாத்பரியம். அதை சேவிக்கிறது நிறைய ஊர்ல மக்கள்கள்லாம் சேவிக்கிறார். அது போல ரத சப்தமி பெரும் அந்த சூரிய பகவானுடைய அதாவது 7 குதிரைகள்ல சூரியன் வந்து பயணிக்கிறார். அது சப்தம் அப்படின்னு சப்தம்னா 7, அந்த சப்தமி அப்படின்னா 7 குதிரையில வர. அதனாலதான் சில ஊர்ல 7 வாகனங்கள் அன்னைக்கு ஒரே நாள்ல பிரம்மோற்சவம் போல காலையில 4 வாகனமும் சாயங்காலம் ஒரு 3 வாகனம் திருப்பதியில விமர்சனம் நடக்கும். 7 வாகனத்துல வருகின்றார் சூரிய பகவான். அவ்வளவு விசேஷமானது உண்டு. அதனால இந்த நாள்ல ரதசப்தமி நாள்ல ஸ்தானங்கள் புண்ணிய நதியில போய் ஸ்நானம் பண்ணணும். ஏதாவது குளிக்கிறது, புண்ணிய நதியில நீர் ஆடுறது அவ்வளோ விசேஷம். அவ்வளோ விசேஷமான நாளா இந்த ரத சப்தமிக்கு சொல்லியிருக்காங்க. 7 ஜென்ம பாவங்கள் போகுமா சொல்லியிருக்காங்க. 7 ஜென்மங்கள்ல நம்ம சொல்லுவோம், ஒரு ஒரு ஜென்மத்துக்கு ஒரு ஒரு பிறவிகள் இருக்கும். இந்த பாவத்தெல்லாம் எப்போ கழிக்கிறது? நம்ம மனித பிறவியில தான் பாவங்கள் கழிக்க முடியும் வாய்ப்பு. மற்ற பிறவியில வந்து முடியாது. ஒரு பூச்சாகவோ தாவரமாகவோ ஒரு மாடாகவோ மிருகமாகவோ இருக்கும்போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா மனிதனால இருக்கும் பொழுது மனிதனாக பிறவி எடுக்கும்போது அந்த பிறவியிலே நல்ல விஷயங்கள் செய்யும் போதும் தான தர்மங்கள் செய்யும் போதும் நம்மளோட பாவங்கள்லாம் போறது. அதுல முக்கியமான தினம் இந்த ரதசப்தமி. அந்த நாள்ல புண்ணிய நதியில போய் நீராடினா நல்லது. எங்கெங்க நதி நீர் இருக்கோ, ஆறுகள் விசேஷமான இப்போ ஸ்ரீரங்கத்துல போனீங்கன்னா அந்த காவேரி எப்படி ஐப்பசி துலாஸ்தானம் சொல்லுவோம். அது போல முக்கியமான நாள்ல நம்ம போய் பாவங்கள் போக்கும் விதமாக நீராடி விட்டு சில பேர் அங்கேயே துணியெல்லாம் கட்டி போறோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. நதிகள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தூய்மையாக எங்கேயுமே வைக்கலாம். கோவில்களோ நதி பொது இடங்களோ அசுத்தங்கள் செய்யக்கூடாது. அங்க நம்மளோட உடைமைகள்லாம் உதுத்துன்னு வரக்கூடாது. அப்படின்னா ஒன்றும்
கிடையாது, சாஸ்திரத்தில் சொல்லல. உங்கள் ட்ரெஸ்ஸுகள் அங்கே போட்டு வரும், உடைகளை போட்டுட்டு வரணும்னு எந்த சாஸ்திரத்தில் சொல்லல. அதனால் அதெல்லாம் பண்ணாமல் நம்ம போய் இந்த புண்ணிய நதியில் நீராடி விட்டு, அதை நீராடுறவங்க சோப்பு போட்டு பண்ணுறதுலாம் கூடாது. திருச்செந்தூர் போகிறோம், போய் நம்ம பீச் எங்கன்னா குளிச்சுட்டு தான் அந்த பீச்சில் குளிச்சு அப்புறம் நாழிக்கிணறுல போய் குளிக்கணும். அது மாதிரி தான் புண்ணிய நதிகளில் வந்து நம்ம வந்து உடலை சுத்தமாக இருக்க உடல்ல மேலே உள்ள இருக்க பாவங்கள் போக்கணும். நீங்கள் சுத்தமாக குளிக்கலாம், எங்கே தங்குறீங்களோ அங்கே குளிச்சிடணும். சோப் போடாமல் எப்படி குளிக்கிறதுன்னா நம்ம முதல்ல குளிச்சிடணும். குளிச்சுட்டு வந்து 2வது தடவை இந்த புண்ணிய நதியில் தீர்த்தமான நல்லது. ஆனால் அவ்வளோ விசேஷங்கள். இதெல்லாம் ரத சப்தமிக்கு உண்டான தாத்பரியங்கள். இன்னும் மென்மேலும் நிறைய விஷயங்களை இதில் பார்ப்போம்.